ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 768 ஆரம்பிக்கிறது. பல என்பதற்கு இன்னொரு அர்த்தம் பழம் என்பது. ஒரு விதை போட்டால் அதிலிருந்து முளைவிட்டு செடியாகி மரமாகி கடைசியில் முடிவான பலனாக எது வருகிறதோ அதுதான் பழம் என்னும் பழம். அப்படி தம்முடைய ஆத்மாவாகவே உள்ள முடிவான பலனில் லயித்து விட்டார் என்பது இன்னொரு அர்த்தம். பலே சஸ்வின், தன்னிலேயே பலன், தான் தானாயிருப்பதிலேயே நிறைவு, யஜ்யம் தானம் தபஸ் பக்தி ஞானம் இன்னும் என்னென்னலாம் உண்டோ அத்தனைக்கும் பலமான தம்முடைய பரமேஸ்வர ஸ்வரூபத்திலேயே லயமடைந்து விட்டார் என்ற அர்த்தம். பல PHALA என்பது எண்ணிக்கையாக இருக்கும்போது என்னவென்று பார்க்கலாம். PHA என்பது பாதி பஞ்ச என்றதில் PHA என்ற 2ஆம் நம்பரை குறிக்கிறது. ல என்பது யாத்யஷ்டவில் உள்ள ல என்பதாக 3ஆம் நம்பராக இருக்கிறது. இரண்டையும் சேர்த்தால் 23. இதை மாற்றி போட்டால் 32. தம்முடைய 32வது வயசில் ஜீவ யாத்திரையை முடித்து லயமாகி விட்டார் என்று தெரிந்து கொள்கிறோம். அவதார நன்னாள். சித்தி தினத்திலிருந்து அவதார தினத்துக்கு திரும்பலாம். கிமு 4077 சித்தி, அப்பொழுது 32 வயசென்றால் அவதாரம் கிமு 4077 + 32, அதாவது கிமு 509 ஆச்சாரியாளின் அவதாரம். சித்தி ரக்ஷாட்சி வருஷம் என்றும் அவதாரம் நந்தன வருஷம் என்றும் புத்தகங்களில் இருக்கிறபடியே கிமு 477 ஒரு ரக்ஷாட்சியாகவும் கிமு 509 ஒரு நந்தனமாகவும் இருக்கின்றன. தற்போது நடக்கிற 60 வருஷ சைக்கிளில் இந்த ரக்தாட்சி நந்தன வருஷங்கள் வருவது கிறிஸ்து சகாத்துப்படி எந்தெந்த வருஷம் என்று பார்த்து 60 பின்னால் தள்ளி கணக்கு போட்டு பார்த்தீர்களானால் தெரியும். ஒருவர் பிறக்கும் மாதம் பக்ஷம் திதி ஆகியவற்றை கடப்பயாதி சங்கையில் குறிப்பிட்டு அவருக்கு நாமகரணம் செய்வதாக மலையாளத்தில் ஒரு வழக்கம் உண்டு. இங்கே ராஜாக்களுக்கு அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தையே பேராக சொல்வது உண்டு என்று தெரிந்திருக்கலாம். இப்பொழுது 1960 இருக்கும் மகாராஜா சித்திரை திருநாள், அதாவது அவர் சித்ரா நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவருக்கு முந்தி இருந்தவர் மூலம் திருநாள், அதற்கும் முந்தி விசாகம் திருநாள் இருந்தார். சுவாதி திருநாள் பெயர் செம்மங்குடி சீனிவாச ஐயரால் எல்லோருக்கும் தெரிந்தது. அவர் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர். திருவனந்தபுரம் மகாராஜாவாக இருந்ததோடு சாகித்ய கர்த்தாவாகவும் இருந்தார். இதெல்லாம் நட்சத்திரத்தை மாத்திரம் அப்படியே குறிப்பிட்டு வைத்த பெயர். இப்பொழுது நான் சொன்னது சங்கேதமாக மாசம் பக்ஷம் திதிகளை வைத்து நாமகரணம் செய்வது. ஆச்சாரியாளுக்கு இந்த முறையில் பெயர் வைக்க அப்பா என்னும் ஊர் பெரியவர்கள் எல்லோரும் நினைத்தார்கள். அவர் பிறந்தது வைகாசி, அதாவது 2வது மாதம். அது சுக்லபக்ஷம். 2 பட்சங்களில் சுக்லபக்ஷம் 1, கிருஷ்ணபக்ஷம் 2. ஆச்சாரியால் ஜனனம் 1வது பட்சம். அன்றைக்கு திதி பஞ்சமி, அதாவது 5. ஆகவே 2, 1, 5 அதே தலைக்கீழாக்கி 5, 1, 2 என்பவற்றை கடப்பயாதி முறையில் குறிப்பிடும் அக்ஷரங்களை சேர்த்து அவருக்கு பேராக வைத்துவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். அது ஷரசா என்று 26, 25 சொன்ன மாதிரி தெளிவாக அர்த்தம் தராத எழுத்து தொகையாக இருக்கப்படாது. பல என்று 32ஐயும் பலனையும் ஒருங்கே குறிப்பதாக சொன்னது போல அர்த்தமுள்ள வார்த்தையாகவும், அதாவது வாஸ்தவத்திலே மனுஷர்களுக்கு வைக்கும் தெய்வ பெயராகவும் இருக்க வேண்டும் என்றும் நினைத்தார்கள். அப்படி செலக்ட் பண்ணியது தான் சங்கர என்பது. 2ஆம் மாதம் 1ஆம் பட்சம் 5ஆம் திதி என்பதை திருப்பி 5, 1, 2 என்பதற்கான எழுத்துக்களை கொண்டுதானே இந்த பெயரை வைத்ததாக சொன்னேன். அதப்படி என்று பார்க்கலாம். சங்கர என்பதில் மெய்யெழுத்தான ஈங்கை நீக்கிவிட வேண்டும். இந்த சங்கையில் எப்பொழுதும் மெய்யெழுத்துக்கு வேல்யூ கிடையாது, அதை தள்ளிவிட வேண்டும். அப்படி செய்தால் ச க ர என்று 3 எழுத்துக்கள் நிற்கின்றன. ஷ என்பது யாத்யஷ்ட பிரகாரம் யரலபச்ச என்று 5ஐ குறிப்பிடுகிறது. அது பஞ்சமி திதி. க என்பது காதி நவவில் 1வது எழுத்து, அதனால் அது 1வது பட்சமான சுக்லபக்ஷத்தை காட்டுவது. ர என்பது யாத்யஷ்ட பிரகாரம் ர என்பதாக 2, அதுதான் 2வது மாதமான வைகாசி. பரமேஸ்வரன் இப்போடைய ஒரு சமயத்தில் போய் பிறந்தாலே தான் லோகசங்கரனாக விளங்கப் போவதற்கு பொருத்தமாக பேர் வைப்பார்கள் என்று
திட்டம் போட்டே அவதார தினத்தை அமைத்து கொண்டிருக்கிறான். சங்கர ஜெயந்தி எல்லா ஜெயந்திகளிலும் விசேஷந்தான் என்று ப்ரூவ் பண்ணது போல ஜெயந்தியே சங்கர என்று அமைந்திருக்கிறது. சங்கர ஜெயந்தி ஜெயந்தியே சங்கர, சம்மை செய்வது பிரத்யக்ஷ சான்று. பரமசிவம் அவதாரமாதலால் சிவநாமாவான சங்கர வைகாச சுக்ல பஞ்சமி அவதார தினம் என்று காட்ட சங்கர சம் என்ற உஷந்த சாந்தத்தை உண்டாக்குவதால் சங்கர, பிரேமையினால் விளையும் உஷந்த சாந்தம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.